அண்டு கிரேவிங்ஸ் இருக்காது. இன்னொரு ஸ்நாக்கு சாயந்தரம் 4 மணி ஆனால் பஜ்ஜி சாப்பிடணும், போண்டா சாப்பிடணுன்ற கிரேவிங் எதுவும் வராது. நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பெஷலி தொப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி பார்லி சாதம் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த தொப்பையெல்லாம் கரையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வர பசிக்குது, என்ன பண்ணலாம், வரும்போதே ஒரு 2 சமோசாவை பிக்கப் பண்ணிவிட்டு வந்து சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டே வீட்டு வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றது ஒரு சமோசாவோ இல்லை 2 முறுக்கோ, ஆனால் அது எண்ணெயில் பொரிக்கப்பட்டு பண்ணுறதால அதில் வந்து அதிகமான தேவையில்லாத எண்ணெய் வந்து உடம்புல சேர்றது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ராகி சாலட் சாப்பிட்லாம். ஏன்னா அது ராகி சாலட் கேள்வியே படலையேன்னா ரொம்ப ஈஸியான ரொம்ப சத்தானது ராகி சாலட். எப்படின்னா இந்த ராகி வந்து நம்ம முளை கட்டுவோம் இல்லையா, நார்மலி வீட்டில் ராகி மால்ட்டு பண்ணும்போது அந்த முளை கட்டுவோம். இந்த முளை கட்டின ராகியில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மேபி ஒரு 3 ஸ்பூன் ராகி முளை கட்டின ராகி எடுத்துக்கிட்டு அதில் வந்து சாலடுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி ஒரு 2-3 சிட்டிகை பெப்பர் பவுடர் போட்டு அதை சாலடாக சாப்பிட்டுட்டு வரலாம். இதில் வந்து பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏகப்பட்ட நார்ச்சத்து இருக்குது, அது வெயிட்டு குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது கேழ்வரகுல அபரிதமான இரும்பு சத்து உண்டு. நிறைய லேடிஸ்க்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே ஹீமோகுளோபின் இருக்கிறதே இல்லை. அதுக்கே வந்து ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி 14 வரைக்கும் இருக்கணும் லேடிஸ்க்கு. ஹீமோகுளோபின் நல்லா இருந்தால் தான் நடந்தால் அந்த மூச்சு வாங்குறது இல்லாட்டி வந்து எதுக்கெடுத்தாலும் வீக் ஆகிறது இது மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும்.